ஸோ கிணத்தை மீட் பண்ணி முடிச்சோன்னா கிணத்து வந்து இந்த ஊருக்கு வந்துடுறாரு. இந்த ஊருக்கு வந்தோன்னா அந்த இடத்துல வந்து தன்னோட கூடாரத்தை அமைச்சிட்டு இவர் நல்ல ஒரு விஷயத்தை தெளிவா முடிவு பண்ணிக்கும். இவர் அமைகிற கூடாரம் வந்து அந்த வில்லேஜ் ஆஃப் மச்சில இருந்து ஒரு 200 அடி 300 அடி தள்ளி தான் இருந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் பாத்ரூம் வந்து வெட்ட வெளியில தான் கழிப்பாங்க. ஸோ அவர் வந்து அதெல்லாம் மாட்ட விரும்பல. ஸோ ஒரு 300 யார்ட் தள்ளி தான் தன்னோட டென்ட்டை வந்து பிச் பண்ணிருக்காரு. அங்கதான் அவரோட பேஸ் வச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு ஐடியா சொல்றாரு பைரா கிட்ட. பைரா கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஹியூமன் கில்ஸ் எதுவும் நடக்கல பைரா. ஸோ இப்போ போய் நான் வந்து மேட்ச் போட முடியாது. ஸோ ஒரு லாஜிக் நான் யோசிக்கிறேன். இங்க வந்து இந்த ஒரு மரம் இருக்கு, நான் பேசாம அந்த மரத்துக்கு அடியில போய் உட்காந்துக்கிறேன். ஸோ எனக்கு பின்னாடி ஒரு 200 அடி தள்ளி தான் வில்லேஜ் இருக்கணும். ஸோ என் லாஜிக் கரெக்டா இருந்தா அந்த டைகர் வந்து நீங்க நைட்டு இந்த பக்கம் தான் வரணும் அந்த வில்லேஜ்குள்ள வேட்டையாடுறதுக்கு. ஸோ நான் அதை நைட் எங்க சந்திக்கிறேன்றாரு. இது ஒரு பெரிய தப்பான ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு பைரா சொல்றான். பட் வேற வழி இல்லை, கிணத்து வந்து கன்வின்ஸ் பண்றாரு. ஓகேன்னு சொன்னா கிணத்து ஒரு 5-5:30 மணிக்கு மேல ரொம்ப ஸ்டில்லா போய் இடத்துல உட்காந்துக்கிறாரு. இவரோட லாஜிக் என்னன்னா, வில்லேஜ் சைட்ல இருந்து டைகர் வராது, டெஃபினட்டா ஃபாரஸ்ட்குள்ள தான் டைகர் வரணும். ஸோ அதை இங்க சந்திக்க முடியுன்றாரு. நைட்டு ஒரு 8-9 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இதை சுத்தி இருக்கிற காட்டுல இருக்கிற லாங்குவர் மங்கீஸ் வந்து பயங்கரமா கத்துது. லாங்குவர் மங்கீஸ்ல வாட்ச்மேன் மங்கீஸ் ஒரு மங்கி இருக்கும். அது வந்து டைகரோ லெப்படோ வந்துச்சுன்னா இந்த மாதிரி சத்தம் போட்டு அடுத்தவங்களோட ட்ரைப் மெம்பர்ஸ் வந்து உஷாரப்படுத்தும். இது வராதவன இங்க ஒரு லாங்குவர் மங்கி வாட்ச்மேன் மங்கி கத்துது. ஸோ அந்த பாஸ் அவுட் ஆனோடனே அந்த ஷில்ஸ்லாம் அப்படியே கம்மியாகுது. இன்னொரு சைட்ல ஹில்ல இருந்து லாங்குவர் மங்கி கத்துது. ஸோ கிணத்துக்கு புரிய ஆரம்பிக்குது டைகர் வந்து அந்த பீட்டை வந்து மார்ச் பண்ணிட்டு உங்க பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அலர்ட்டா இருக்காரு. டைகரை நேருக்கு சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. இவரை சுத்தி பயங்கர டார்ச் அடிச்சா கூட 10 யார்டுக்கு மேல கிடையாது, டார்ச் கவர் பண்ண முடியாது. டைகர் எந்த பக்கத்துல இருந்து வரும்னு தெரியாது. இதெல்லாம் சந்திக்க கிணத்து தன்னோட வாழ்க்கையை ரெடி பண்ணிட்டு கன்னை புடிச்சுக்கிட்டு ரெடியா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்திருக்காரு.